கிறிஸ்துவுக்கு அதிகமாக நேசிக்கப்பட்ட என் அருமை பரிசுத்த பவுல் திருச்செங்கோடி விசுவாச குடும்பங்களே, உடன் விசுவாசிகளை உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேளையை தொடர்ச்சியாக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலேயும் கடவுள் தந்திருக்கிறதான இந்த வாய்ப்பு இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நாம் சுருக்கமாக ஜெபித்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரையை நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலேயும் ஆண்டவரே நாங்கள் இருந்தவாறே இந்த இணையதளத்தின் வாயிலாக இம்மை போற்றி புகழுவதற்கு கடவுள் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும், எங்களை வழி நடத்தும். இயேசு மொழியாக கேட்கிறோம் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த 79வது பாடலை நாம் ஒரு சரணங்கள் மாத்திரம் பாடி நாம் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். கண்களை ஏறெடுப்பே மாமேறு நேராயன், கண்களை ஏறெடுப்பே விண்மனுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மனுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை அந்தனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பே மாமேறு நேராயன், கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட போட்டார் ஊரங்காது காப்பவர், காலை தள்ளாட போட்டார். வேலையில் நின்று ஸ்ரவேலரை காப்பவர், வேலையில் நின்று ஸ்ரவேலரை காப்பவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர், கண்களை ஏறெடுப்பே மாமேறு நேராயன், கண்களை ஏறெடுப்பே. அன்பானவர்களே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரியதான இன்றைக்குரியதான திருமறை பகுதிகள், அது குறிப்பாக நற்செய்தி பகுதியில் லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி புஸ்தகம் 24வது அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 35 முடிய வசனங்களில் நம்முடைய தியான பகுதி அடங்கி இருக்கிறது. நாம் 32, 33 வசனங்களை நாம் வாசித்து தியானத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவரோடு இருந்தவர்களும் கூடியிருந்த கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்ததையும் அவர்கள் அப்பத்தை பிக்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பதை நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இது திருமறை வசனங்கள் வழியாய் கடவுள் நீர் எங்களோடு கூட பேசும். உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கும் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் யாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பானவர்களே, அனுபவம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா காரியங்களுக்கும் அனுபவம் தேவைப்படுகிறது. அனுபவம் அது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் வயது முதிர்ந்தவர்கள் அவருடைய அனுபவங்களை சொல்லிக் கொடுப்பது உண்டு. சிறு பிள்ளைகளுக்கு நெருப்பை தொடாதே, பொய் சொல்லாதே, திருடாதே என்று சொல்லி அவருடைய அனுபவங்களை எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான லூக்கா 24வது அதிகாரம் 13 துவங்கி 35 முடிய இந்த திருமறை வசனங்களை நாம் பார்க்கும்போது இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தை சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக எம்மாவுக்கு செல்லுகிறவர்கள். எம்மாவு
எருசலேமில் இருந்து 12-13 கிலோமீட்டர் தூரங்களை உடைய இந்த பகுதி. இயேசு ஆண்டவருடைய மரணத்திற்கு பிற்பாடு இவர்கள் சோர்ந்து போனவர்களாக, இயேசு அவர் உயிர் தெழுவில்லை என்கின்றதான ஒரு அவநம்பிக்கை இவர்களுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது. இயேசு உயிர் தெழுந்த அந்த நாளுக்குரியதான மாலை வேளையில இவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஆண்டவரையே கொலை செய்து விட்டார்கள். நாம் எம்மாத்திரம் என்கின்றதான சந்தேகம் இவர்களுக்கு வந்தது. ஆகவேதான் நான் திருமறையில பார்க்கும் பொழுது இயேசுடைய அனுபவம் இந்த அவிசுவாசம் வைத்துக் கொண்டிருக்கிற சீடருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது என்று சொல்லி நாம் திருமறையில பார்க்கிறோம். இன்றைய அதே அனுபவத்தை, ஒருவேளை இன்றைக்கு இருக்கிறதான திருமறை பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது எப்படி இந்த அனுபவத்தை சீடர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அதே அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கென்று நற்செய்தி பகுதி இன்றைக்கு நமக்கு சவால் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக எம்மாவு செல்லும் பொழுது சந்தேகம் வருகிறது. எருசலேமிலிருந்து பிரயாணித்து போகிறார்கள். என்ன செய்வது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. தெரியாத பதற்றம் நிறைந்திருக்கிறதான இந்த சூழ்நிலையில அவர்கள் இயேசுவை விட்டு அல்லது எருசலேமை விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள். அன்பானவர்களே, இங்கு திருமறையில நாம் தொடர்ச்சியாக தியானிக்கும் பொழுது இயேசு ஆண்டவருடைய உரையிலேயும் இயேசு ஆண்டவருடைய அந்த நற்கருணை என்கின்றதான ஐக்கிய பந்தியில அவர்கள் பங்கு கொள்ளும் பொழுது இயேசுவை கண்டு கொண்டார்கள் என்று சொல்லி திருமறை இங்கு சாட்சி பகிர்கிறது. இந்த இயேசு ஆண்டவருடைய உரையை கேட்டு நற்கருணையில் பங்கு கொண்டிருக்கிற இந்த சீடர்கள் அவர்கள் அத்தோடு கூட தங்களை நிறுத்தி கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் சாட்சி பகிர்கிற ஒரு வாழ்வுக்கு உடனடியாக எருசலேமுக்கு திரும்புகிறதை பார்க்கிறோம். ஆக சந்தேகம் கொண்டிருந்த சீடர்கள், இரண்டாவதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீடர்கள், மூன்றாவதாக இயேசுவை சாட்சி பகிர்ந்த சீடர்கள் என்று சொல்லி 3 காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக சந்தேகம் நிறைந்த சீடர்கள். வசனம் 20 தொடங்கி 23 முடிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது சீடர்கள் எருசலேமை விட்டு பிரயாணப்படுகிறார்கள். எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி விரக்தி, ஏமாற்றம். என்ன விரக்தி, என்ன ஏமாற்றம்? இயேசு ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறவராக இருப்பார். ஏற்கனவே இந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் ரோமையருடைய ஆட்சியில் இருக்கிறார்கள். ரோமையர்கள் இவர்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இரட்சகரை எதிர்பார்த்தார்கள். இயேசு ஆண்டவர் நமக்கு போராடி வெற்றியை பெற்று தருவார் என்கிற நம்பிக்கை இவர்களுக்கு எழும்பினது. ஆனால் எதிர்பார்த்தது போல நடக்கவில்லை. இஸ்ரவேலர்களை மீட்க ரோம பேரரசு போரிடுவார் என்கின்ற ஒரு நினைப்பில் இருந்த இந்த மக்களுக்கு அங்க இருக்கிறதான தலைமை குருமார்களும் ஆட்சியர்களும் இயேசு ஆண்டவருக்கு மரண தண்டனையை தந்தார்கள். ஆகவே இதையெல்லாம் பார்க்கிற இவர்களுக்கு ஜீரணிக்க முடியவில்லை. இயேசு ஆண்டவரோடு 1 அல்ல 2 அல்ல 3 வருடங்கள் அவரோடு கூட தங்கி உறவாடி அவரோடு கூட இருந்த இவர்களுக்கு இது ஏமாற்றத்தை தந்தது. அவளை இதை சகிக்க கொள்ள இயலாது இருந்தது. ஆகவே இந்த 2 சீடர்களும் இவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான காரியங்களை இவர்கள் நம்பவில்லை. என்ன? உயிர்த்த ஆண்டவருடைய தரிசனத்தை கண்ட பெண்கள் வந்து சொல்லும் பொழுது அங்கு சாட்சி சொன்ன தூதருடைய சாட்சிகளை எடுத்து விளக்கும் போது இங்கு இந்த சீடர்கள் அதை நம்பவில்லை. அப்படி அனுபவத்தை சொல்லும் பொழுது இவர்கள் நம்பவில்லை. ஆனாலும் இவர்களுக்குள் தயக்கம் இருந்தது. ஏன் இந்த தயக்கம், தடுமாற்றம் இருந்தது? ஏன் இந்த தடுமாற்றம்? இயேசுவை நம்பாமல் இருப்பதற்கு தயக்கமும் தடுமாற்றமும் இவளுக்குள் பயம் இருந்ததுனால இயேசு இவர்கள் நம்ப இயலவில்லை என்பார்கள. இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்புல இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக இயேசு ஆண்டவரை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது 15வது வசனத்துல இயேசு ஆண்டவர் அவர்களை நெருங்கி நல்லுறவு கொள்ளுகிறார். புலம்பிக் கொண்டு ஒருவர் பேசிக்கொண்டு இவர்கள் வழி பிரயாணமாய் போகும் பொழுது இயேசு ஆண்டவர் 3வது நபராக அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார்.
புலம்பிக் கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, தவித்துக் கொண்டிருக்கிற, பயம் நிறைந்திருக்கிற இந்த வாழ்க்கையில அவர்கள் தனியாக பிரயாணிக்கவில்லை. மாறாக அவருடைய பிரயாணங்களில இயேசு ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார் என்பதை, நடந்தார் என்பதை நாம் திருமறையின் ஊடாக பார்க்கிறோம். வழி முழுவதிலும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது என்ன என்று சொல்லி அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவருடைய சந்தேகத்தை இயேசு ஆண்டவர் போக்குகிறார். எப்படி? அவர்களோடு கூட நடந்து, ஏற்கனவே வெறும் கல்லறை உயிர் தெழுந்த அனுபவங்கள் எல்லாம் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். மற்றவர்களை குறித்து இவர்கள் பேசுகிறார்கள். மற்றவர்கள் இயேசு ஆண்டவரினாலே வாழ்வு பெற்றார்கள், வல்லமையினாலே ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்து, ஆனால் இவர்களுடைய பயத்தினாலே இயேசு ஆண்டவருடைய உயிர் தெழுதலில் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. இவர்கள் எப்படி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு ஆண்டவர் அவருடைய உள்ளங்களை தட்டுகிறார் அல்லது அவருடைய உள்ளங்களை திறக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி நாம் பார்க்கும் பொழுது 25வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசியாமல் இருப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, அறிவியலிகளே என்று சொல்லி அவர்களை சாடி அவர்கள் செவி சாய்க்கும்படியாக அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அவர்களும் ஆர்வம் குறையாமல் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்கிறார்கள். 26வது வசனத்துல, எழுதப்பட்ட எல்லாவற்றும் சொல்லி அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் தொட்டார் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. அவருடைய உள்ளங்கள் பற்றி எரிய செய்தார். அவருடைய உணர்வுகளை இந்த ஆண்டவர் மறித்து அவருடைய சுதந்திரமாய் செயல்பட அனுமதித்தார் என்று சொல்லி நாம் திருமறையில பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவர் வற்புறுத்துகிறவர் அல்ல, அன்பாலே போதிக்கிறவர். சீடர்கள் எங்களோடு கூட தங்கிடும் என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். அவர் வழியிலே போகிறவரை போல அவர் மீண்டும் கடந்து போகிறார். ஆனாலும் பொழுது போனது, எங்களோடு கூட தங்கிடும் என்று சொல்லி அவர்களே அழைக்கிறார்கள். அழைத்த மாத்திரத்தில் இறை வார்த்தையினாலே விளக்கம் தந்தவர். அது முடிந்தவுடனே நற்கரணியை அங்கு கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். 30வது வசனத்துல காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில எப்படி அப்பத்தை அவருக்கு எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தந்தாரோ அதை போலவே செய்யும் பொழுது, அன்பானவர்களே, அங்கு இருக்கிற சீடர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அவருடைய கண்கள் மட்டுமல்ல, அவருடைய உள்ளங்கள் திறந்தது. இயேசுவை இந்த ஆண்டவர் தெரிந்து கொண்டார்கள், அடையாளம் கண்டு கொண்டார்கள், விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக அவருடைய வார்த்தையிலேயும் சாக்கிரமத்திலேயும் பங்கு கொள்ளும் பொழுது இந்த ஆண்டவருடைய வசனமும் சாக்கிரமத்தும் நம்முடைய உள்ளங்களை தொடுகிறதாக இருக்கிறது, மனங்களை மாற்றுகிறதாக இருக்கிறது என்பதை இந்த திருமறை சொல்லுகிறது. 3வதாக சீடருடைய சாட்சியம் என்ன? பற்றியிருந்த உள்ளம் இங்கு பற்றுக்கொண்ட உள்ளமாக மாறுகிறது. இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சாக்கிரமத்தில் பங்கு கொண்டு அவருடைய உள்ளங்கள் பற்றி இருந்து பற்று உள்ளவர்களாகி உடனடியாக அந்நேரமே அவர்கள் தாமதிக்காமல் மீண்டும் எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார்கள். கிறிஸ்துவை கண்டு கொண்டவர்களாக அவரை அடுத்தவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அவர்கள் பிரயாணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை எனக்கு மட்டும் சொந்தம் என்று சொல்லி நாம் எவரும் பூட்டி வைத்துக் கொள்ள இயலாது. இவர் எல்லாருக்கும் உள்ளவர். எம்மாவு என்பது தப்பி பிழைக்க ஒரு பாதை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் தப்பி பிழைத்ததான பாதையிலிருந்து மீண்டும் எருசலேம் என்பது ரத்தம் சிந்துகிற களம். மீண்டும் ரத்தம் சிந்துகிற களத்திற்கு இவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். இயேசுனுடைய உயிர்ப்புக்கு சான்று பகருகிற இந்த சூழ்நிலையில தேவைப்பட்டால் அவருக்காக ரத்தம் சிந்த எருசலேம் அழைப்பை தருகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். அன்பானவர்களே, உயிர்ப்புக்கு பயந்து ஓடி போனவர்கள் உயிரை பணையம் வைத்து உயிர் ஆண்டவரை அறிவிக்க இவர்கள் ஓடி செல்லுகிறதை திருமறையில நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பதாக முகமாடி இருந்தார்கள் என்று சொல்லி 17வது வசனம் சொல்லுகிறது. இயேசுவை பற்றி அவர்கள் அறிவிக்கிறார்கள், மற்றவர்களுக்கு சொல்லவில்லை. இயேசுடைய கதை முடிந்தது என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொள்ளுகிறதை நாம் 20-21 வசனங்களில் பார்க்கிறோம். மற்றவருடைய உறவை இவர்கள் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி நன்மை செய்தார் என்று சொல்லி பேசினார்கள். உயிர்ப்பின் அனுபவத்தை இவர்கள் மறந்து போய் மற்றவர்களை குறித்து 22 துவங்கி வசனங்களில் வாசிக்கும் பொழுது திருமறை சொல்லுகிறது, எருசலேமை விட்டு இவர்கள் விலகி போனார்கள்.
ஒருவேளை எருசலேமில் இருப்பது ஆபத்து என்று சொல்லி இவர்கள் விலகி போயிருக்கலாம். ஆனாலும் இயேசு ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு உண்மை என்ன, இப்படி உள்ளம் பற்றி எரிந்தது என்று சொல்லி 32வது வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்களோடு தங்கிடும் என்று சொல்லி அங்கிருக்கிற சீடர்கள் அவரை கேட்டுக்கொள்கிறார்கள். எருசலேமை தேடி ஓடி போகிறார்கள். தங்களுடைய அனுபவத்தை இவர்கள் பறைசாற்றுகிறார்கள் என்று சொல்லி 35வது வசனத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இறை வார்த்தையும் அவருடைய இரத்தமும் மாம்சமும் இயேசுவை கண்டு கொள்ள நமக்கு வழியை காண்பிக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய உள்ளங்களும் அவருடைய வார்த்தையை கேட்டு சாக்கிரமத்தில் பங்கு கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் பற்றி எறிய வேண்டும். நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள ஜீவிக்கிறார், வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். ஆக அனுதினமும் இயேசுவை அவருடைய வார்த்தையின் வழியாக நாம் கண்டு கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில இந்த ஆண்டவர் முழு சுதந்திரத்தையும் தேடி வந்து தருகிறவராக இருக்கிறார், வற்புறுத்துகிறவர் அல்ல. ஒருவேளை நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய உள்ளங்களிலே இந்த ஆண்டவர் குடிக்கொள்ளுகிறவர் அல்ல. திருமறையில வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானாயில் நான் உள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு சேர்ந்து போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக அவர் வற்புறுத்துகிறவர் அல்ல. அனுபவிக்காத வரை அவர் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அனுபவித்த பிறகு அனுதினமும் அனைத்திலும் அவரை கண்டு கொள்ள இயலும் என்பதை இந்த திருமறை நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆக உயிர் ஆண்டவருடைய அனுபவம், அந்த அனுபவம் எப்படி வருகிறது? நமக்காக இந்த ஆண்டவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையில அவர் விட்டு சென்ற அந்த அன்பின் பணியை தொடர்ந்து செய்வதற்கு இன்றைக்கு நமக்கு அழைப்பை தந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த COVID-19 என்கின்றதான இந்த அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதான வைரஸ், கொரோனா என்கின்றதான ஒரு கொள்ளை நோய், இந்த கொள்ளை நோய் மத்தியிலையும் இயேசுடைய அன்பை பறைசாற்றுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, ஒருவேளை திருச்சபையாய், குடும்பங்களாய், நம்முடைய கரங்களால் இயன்ற உதவியாற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இந்த சமூகத்தில் கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைக்கும் பொருட்டு நாமும் முயற்சிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலும் வார்த்தையின் வழியையும் நாம் அறிவதற்கு, ஒருவேளை சீடர்கள் எப்படி பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலேயும் எமாவிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்களோ அதே போல நாமும் இந்த சூழ்நிலை கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி எடுத்துரைப்பதற்கு ஏதுவாய், கஷ்டங்களில் இருக்கிற, கண்ணீரில் இருக்கிற, இல்லாமையில் இருக்கிறவர்களுக்கு நம்மோடு இருக்கிறவர்களை வைத்து மற்றவரோடு பகிர்ந்து வாழ்வதற்கு தூயாய் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தந்து நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமீன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தொடர்ச்சியாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தனை கிருபையை தந்தீர். ஆண்டவரே, நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசிக்க கேட்டதை போலவே எம்மாவூரிலிருந்து ஆண்டவரே தேவரீர் சீடர்கள் எருசலேமை விட்டு அவர்கள் பிரயாணப்பட்டு போகையில பயத்தோடு போனார்கள். அவர்களோடு கூட ஆண்டவரை இணைந்து கொண்டீர். வசனங்களை கொண்டு அவருடைய இல்லங்களை பற்றி எறிய செய்தீர். சாக்கிரமத்தை கொண்டு அவருடைய கண்களை திறந்தீர். இன்றைக்கு ஆண்டவரை நாங்களும் வசனத்தின் வாயிலாய், சாக்கிரமத்தின் வாயிலாய் ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்தில் நிலை கொள்வதற்கும், ஆண்டவரை எப்படி உயிர்ப்பின் ஆண்டவரை கண்டு கொண்டவர்கள் நம்முடைய அன்பை பறைசாற்றுவதற்கு ஆண்டவரை திரும்பவும் அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போனார்களோ அதுபோல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை சூழலில் ஆண்டவரை எங்களுடைய சுமூகம் இருக்கிற சூழலை நாங்கள் அறிந்து ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார் என்பதை எங்களால் இயன்ற உதவியின் வழியாய் அநேக ஆயிரங்களுக்கு பறைசாற்றுவதற்கு திருச்சபையாய், குடும்பங்களாய், தனிப்பட்ட நபராய் எங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தார். குறிப்பாக என்னுடைய திருச்சபையை சார்ந்த எல்லா குடும்பங்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையுடைய தலைவர், செயலர், பொருளருக்காக, மூப்பர்களுக்காக, மாதர்களுக்காக, வாலிபர்களுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, தூர இடங்களில் தங்கியிருக்கிறவர்களுக்காக, தூர இடங்களில் படிக்கிறவர்களுக்காக, ஆண்டவர் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்து ஆண்டவர் அன்றாட வாழ்வுக்கு என்று சொல்லி ஆண்டவரை கஷ்டப்படுகிற எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
வியாதியில் இருக்கிறவர்களுக்காக, வருத்தத்தில் இருக்கிறவர்களுக்காக, கண்ணீர் கஷ்டங்களில் இருக்கிற எல்லாரும் இப்படி திருக்கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவரே திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை தந்து, குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய சமூகமும் ஆண்டவரே இந்த முழு உலகமும் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சவால் இருக்கிற சூழலில் எல்லாருக்கும் தேவையான ஆற்றலையும் சத்துவத்தையும் பலத்தையும் தொடர்ந்து நீ தருவதற்காக தேவரையே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய இந்திய ஆண்டவரை எல்லா ஜனங்களையும் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்தியாவில் இருக்கிறதான அரசியல்வாதிகளையும் ஆண்டவர், தமிழகத்தில் இருக்கிறதான அரசியல்வாதிகளையும், குறிப்பாக ஆண்டவரை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்வாழ்வையும் நல்ல மருத்துவ ஆண்டவர் வசதிகளையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் இயல்பான வாழ்வுக்கு திரும்புவதற்கு கர்த்தர் கிருபையை தார். கொத்தாக ஜனங்கள் மடித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர், கண்ணீரெல்லாம் ஆண்டவர் நீர் பார்த்து என்னுடைய சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு தொடர்ந்து ஆண்டவரை உண்மையே ஆண்டவர் என்பதை ஆண்டவரை எல்லா கண்களும் எல்லா முழங்கால்களும் அறிந்து உமக்கு முழங்கால் இட ஆண்டவரே நீர் கிருபை தருவதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சுவாமி இந்த சூழல்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட தங்கிறோம். எங்களை எடுத்து கடவுள் நீர் எங்களை பயன்படுத்தும். எங்களை திரு சமுத்திர தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு திருப்பெயரால் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆசீர்வாதம் நமது அருமையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் உறவும் வழிநடத்துதலும் அன்பான திருச்சபையாரங்களோடும் ஒரு எல்லா தேவைகளோடும் கர்த்தருடைய சமாதானம் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் உங்களோடு தங்கி தாமரிப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஸ்தோத்திரம் எல்லாருக்கும்.